பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று உன்னிடம் வந்திருக்கிறேன். என் தங்கமான தங்கப்பிள்ளையே, நீ ஏற்கனவே முடிவெடுத்தபடி உன்னுடைய உள்ளமும் உடலும் ஆரோக்கியமாக இருக்க உன் மனதை நீ ஆரோக்கியமாக வைத்துக்கொள். வரக்கூடிய வாரம் உற்சாகமாக செல்வது உன் மனதிடம்தான் இருக்கிறது. அதை நினைவில் கொள். அவசியமில்லாத விஷயங்களுக்கு கவலைப்படுவதை தவிர்த்து உன் மனமகிழ நீ செய்ய வேண்டிய காரியங்களையும் கடமைகளையும் சரிவர செய்து வா. நேர்மறை எண்ணத்தோடு நினை, நல்லது நடக்கும். உன் வாழ்க்கையில் சில நினைவுகள் மனதில் வடுவாய் அமர்ந்து ஆழ்ந்து அழுத்தி அதை சிந்திக்க விடாமல் வேதனை என்னும் படுகுழியில் தள்ளி உன் வாழ்க்கையில் நீ முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்திற்கு அது தடையாய் இருப்பதால் தெக்கு தெரியாமல் குழம்பி போயிருக்கின்றாய். நீ எதிர்காலத்தை யோசித்து எடுத்துள்ள முடிவை அவர்கள் யோசிப்பது இல்லை. நீ அவர்களை காயப்படுத்தினாய் என்பது மட்டும்தான் அவர்களுக்கு புரியும். அவர்களுக்கான சூழ்நிலை புரிந்துதான் முடிவை நீ எடுத்தாய் என்பது அவர்களுக்கு புரியாது. அதை எதிர்பார்த்தால் கடைசியில் நீதான் காயப்பட்டு நிற்பாய். நம்மை நேசித்தவர்கள் தவறாக புரிந்து கொண்டார்கள் என்றுதானே நீ வேதனையடைகின்றாய். எதற்கும் கலங்காதே. உன் அன்னையான நான் உனக்காகத்தானே இருக்கின்றேன். உன்னை நிச்சயம் முன்னேற வைத்து வெற்றி பெற வைப்பேன். என்னை நம்பு என் குழந்தையே. எல்லாவற்றையும் கடப்பதற்கு நான் உதவுகிறேன். உன் மனதை மட்டும் என்னிடம் நிறுத்தி அமைதியாக இரு. பிறகு உனக்கு நடப்பவையெல்லாம் நல்லதாகவே நடக்கும். அதற்காக நான் உன்னுள் இருக்கும் பக்தியைக் கண்டு வியக்கின்றேன். உன்னிடம் நான் எதிர்பார்ப்பது இன்னும் கொஞ்சம் பொறுமையாகவும் நம்பிக்கையோடும் சில காலம் காத்திரு என்று. உனக்கான பரிசை உன் அன்னையான நான் தருவேன். உன் அம்மாவாக அப்பாவாக நான் என்றும் இருப்பேன். என் கண்ணிமையில் வைத்து கருவறையில் காப்பது போல உன்னை நான் வளர்ப்பேன் என் தங்கமே. நான் சில நாட்களாக உன்னை மிகவும் உன்னிப்பாக கவனித்து கொண்டு வருகிறேன். பாசம் பாசம் என ஏங்கி அந்த மாயையில் சிக்கி உருக்குலைந்து விட்டாய். உண்மையான பாசத்திற்காக நீ ஏங்கும் ஏக்கத்தை காண என்னால் பார்த்து கொண்டிருக்க முடியவில்லை. இது பொய்யான மாயை நிறைந்த உலகம் என எத்தனையோ வழிகளில் உனக்கு நான் அறிவுறுத்திவிட்டேன். ஆனால் நீ திரும்ப திரும்ப அந்த மாய வலையில் சிக்கிக்கொண்டு வெளியேற தெரியாமல் தவிக்கின்றாய். இப்போது உனக்கு ஒன்றை நான் சொல்கிறேன் கேள். உன் நலனை விரும்பும் உறவுகளாக, அதாவது தாயாக, தந்தையாக, சகோதரனாக, குருவாக, உற்ற தோழனாக நான் இருக்கையில் நீ ஏன் இன்னொருவரின் பாசத்திற்காக ஏங்க வேண்டும்? உனக்குள் இருக்கும் எனக்காக ஏங்கு. நீ ஏங்கத் தொடங்கும் போதே அது தெரிந்து நான் உன் அருகில் வந்து விடுவேன். உன்னை விரும்பும் நிரந்தர உறவாக நான் இருப்பேன். உன்னை விட்டு நான் எங்கும் போக மாட்டேன். இனி எப்படி இருக்க வேண்டும் என்ற முடிவை நீ எடுத்து விட்டாயல்லவா? அதையே பின்பற்று. நீ எதற்கும் கலங்க வேண்டியிருக்காது. உன்னுடைய வாழ்வில் வண்ணங்கள் மாறலாம். ஆனால் உன் எண்ணங்களில் என்றும் இந்த மீனாட்சி தாயை மனதில் இருத்திவிடு. பிறகு நீ வாழ்வை எவ்வண்ணம் விரும்புகிறாயோ அவ்வண்ணமே அமையும். என் முகத்தை எங்கு பார்த்தாலும் புன்னகைப்பாயே. வீட்டிலோ வெளியிலோ வாகனத்தில் என் உருவத்தை கண்டு நீ புன்னகைப்பாய். நான் உன் கூட இருப்பதாக உணர்வாய். அதுதான் உண்மை. நான் உன்னோடுதானே இருக்கின்றேன். உன்னுடனே பயணிக்கின்றேன். இதை நீ உணர உணர துன்பம் விலகி இன்பம் உன் வாழ்வில் பெருகும். புன்னகை நிரந்தரமாக உன் முகத்தில் குடியிருக்கும். எனக்காக ஒரு முறை புன்னகை செய்வாயா? நீ நினைத்ததெல்லாம் நடக்கப் போகிறது. தொட்டதெல்லாம் துலங்கப் போகிறது. உனக்கு வேண்டியதை என்னிடம் சொல்லிவிட்டாய். அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். உன் வாழ்க்கை வண்ணமயமாக மாறப்போகிறது. உன்னை ஒவ்வொரு நிமிடமும் நான் கவனித்து கொண்டு இருக்கிறேன். நீ எதற்கும் பயப்படாதே. என்று நீ என்னை தஞ்சமடைந்தாயோ அன்று முதல் இன்று வரை உன்னை நான் பாதுகாத்துதான் வருகிறேன். சிலர் உனக்கு பின்னால் உன்னை பற்றி கேலியாக பேசுவதை கேட்டு நீ வருந்துகிறாய். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். அவர்கள் விமர்சனம் செய்யும் காரணம் தெரியுமா? உன் தரத்துக்கு வர முடியாத போது, உன்னிடம் இருப்பது போல அவர்களிடம் இல்லாத போது, உன்னை துன்புறுத்தி அது முடியாத போதுதான் அவர்கள் இப்படி செய்கிறார்கள். இன்னும் உன் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடக்கப் போவதையும் பார்க்கப் போகிறார்கள். என் வார்த்தை மீது நீ நம்பிக்கை வை. நீ என் உயிரான குழந்தை. நீதான் எனக்கு உலகம். உன்னை முதுகில் குத்துபவர்களைக் கண்டு நீ வேதனை கொள்ளாதே. போர்க்களத்தில் புறமுதுகை காட்டுபவர்கள் வீரமானவர்கள் அல்ல.
அவர்களின் கோழைத்தனம்தான் அவர்களை வீழ்த்தும். யாராக இருந்தாலும் அறம் என்பது ஒன்றுதான். பல்வேறு முகங்கள் அதற்கு கிடையாது. அந்த முகத்தை நான் உன்னிடம் பார்க்கிறேன். உன் நேர்மை உன்னை வழி நடத்தி செல்லும். உனக்கான அனைத்தும் விரைவில் உனக்கு கிடைக்கும். என்னுடைய முழுமையான அருளால் உன்னை நான் ஆசிர்வதிப்பேன் என் குழந்தையே. நீ வாழ்க்கையில் ஜெயிப்பாய். உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வரும். நீ என்னை நினைக்கும்போது உனக்குள் ஒரு சிலிர்த்த உணர்வை அது ஏற்படுத்தும். அதுதான் நீ என்மேல் கொண்ட உண்மையான அன்பின் வெளிப்பாடு. என்ன குழந்தையே, சௌக்கியமா? என் சௌக்கியத்தை நீதான் பார்த்து கொண்டு இருக்கிறாயே அம்மா என்கிறாயா? எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம்? பலவித பிரச்சனைகள் சூழ்ந்து கொள்ள இரவு முழுவதும் அழுது புலம்புகிறேனே. எத்தனை காலம்தான் இந்த துன்பமும் துயரமும்? இதற்கு விடிவே இல்லையா என்று ஆதங்கத்தோடு நீ என்னை கடிந்து கொள்கிறாய். சில சமயங்களில் தற்கொலை செய்து கொள்ளலாமா எனவும் நினைக்கிறாய். உன் மனவேதனைகள் ஒன்று சேர்ந்து உனக்கு சோர்வை தருகிறது. உன் முகம் வாட்டமாகி விடுகிறது. உன் குறைகளை நீ அடுத்தவரிடம் சொல்ல நினைக்கின்றாய். சொல்ல முடியாது தவிக்கிறாய். சில சமயம் சொல்லியும் புலம்புகிறாய். உதவிக்கு யாரும் இல்லை, புரிந்து கொள்வார் யாரும் இல்லை என்று நீ ஆதங்கப்படுகிறாய். உதவிக்கும் புரிந்து கொள்வதற்கும் உன் அன்னையான நான் இருக்கிறேன். ஒன்றை நினைவில் வைத்துக்கொள். தாங்க முடியாத கஷ்டத்தை என் குழந்தைகளுக்கு நான் ஒருபோதும் தருவது கிடையாது. தன் மகன் கண்ணீரும் கம்பளையுமாக நிற்கும்போது, தன் மகன் நிர்கதியாக அழும்போது எந்த அன்னையாவது மகிழ்வாளா? உன்னோடு உன்னில் நானும் அழுகின்றேன். தைரியமாக போ. எதையும் தாங்கிப்பார். வாழ்ந்து விடலாம். இந்த அன்னை உன் பின்னாலும் உனக்கு முன்னாலும் பக்கவாட்டிலும் சூழ்ந்து கொண்டு உடன் வருகிறேன் என்பதை நினைவில் கொண்டு என் பெயரை உச்சரித்து வா. அனைத்தும் சுபமாக முடியும். நீ அதிகமாக கவலைப்பட்டு கொண்டு இருக்கும் விஷயத்தில் விரைவில் தீர்வு கிடைக்கப் போகிறது. என்றும் எதற்காகவும் முன்வைத்த காலை நீ பின் வைக்காதே. அடுத்தவனை நாடி நிற்காதே. உன் குறைகளை மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளாதே. யாரிடமும் வாக்குவாதம் செய்யாதே. முயற்சி செய்து கொண்டே இரு. வாழ்க்கையில் மேடு பள்ளம், இன்பம், துன்பம், துயரம் இவைகள் இல்லாமல் இருக்காது. இவைகளை கடந்து வந்தால்தான் நீ வாழும் வாழ்க்கைக்கு நிரந்தர வழி பிறக்கும். போதும் என்ற மனம் வேண்டும். மனதை கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் என்னிடத்தில் நீ ஐக்கியமாகிவிட்டால் மனதை கட்டுப்படுத்த முடியும். நீ நினைப்பது என்ன தெரியுமா? நான் தான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். அப்படி இருந்தும் எனக்கு என்ன வழி? எப்போது தீரும்? இப்படியே தான் கடைசி வரை நான் அனுபவிக்க வேண்டுமா என்று புலம்புகிறாய். நீ என்னை தேடி வரவில்லை. நான் உன்னை வரவழைத்தேன். உன்னையும் மற்றவர்கள் மத்தியில் பெரும் செல்வந்தனாக உயர்த்துவதற்காக வரவழைத்தேன். வெறுத்தவர்கள் வியக்கும் வண்ணம் நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு நான் அளிக்கப் போகிறேன். பெயர், புகழ், செல்வாக்கு, அந்தஸ்து, லட்சியம் இவை அனைத்திலும் நீ வெற்றி பெறப்போகிறாய். நான் நடத்தி காட்டுவேன் குழந்தையே. நீ எனது செல்ல பிள்ளை. உன்னை நான் தேர்ந்தெடுத்துள்ளேன். உன் கர்ம பலன்களின் வீரியம் குறையும் தருணத்தில் உன் கை ஓங்கப் போகிறது. உன் அம்மா நான் இருக்கிறேன் என் தங்கமே. நம்பிக்கை இல்லாமல் எதையும் செய்ய முற்படாதே. அனைத்தும் உன்னை விட்டு அகலும். நீ மாறப்போகிறாய். உன் வாழ்க்கை தரம் மாறப்போகிறது. நாம் யார் தெரியுமா? பேராசை பிடித்த நன்றி கெட்ட உயிரினங்களைத் தவிர வேறு இல்லை. நமக்கு தெரிந்தது எல்லாம் கேட்பதும் கெஞ்சுவதும் மன்றாடுவதும் தான். நம் விருப்பம் நிறைவேறியதும் ஒரு சில நன்றி வார்த்தைகளை கூறிவிட்டு நகர்ந்து விடுவோம். ஆனால் உனது இரக்கமுள்ள கருணையுள்ள அன்னையான நான் என் பக்தர்களை கைவிடுவதே இல்லை. நான் உன் வாழ்வின் சக்தி. நீ வாழ்வதற்கான காரணம் நான். நானின்றி நீ ஒன்றுமே இல்லை. ஒவ்வொரு நாளையும் நன்றியோடு கூடிய தூய்மையான ஒரு பிரார்த்தனையோடு தொடங்கி அதிலேயே முடிக்கவும் வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் நான் உன் மீது காட்டும் சிறிய பெரிய கருணைக்காக நன்றி சொல். வாழ்வில் எனது முடிவில்லாத கருணைக்காக பிரார்த்தனை செய்தால் நீ இன்னும் அதிகமாக பெற முடியும். ஒன்றை மட்டும் நினைவில் கொள். கேட்டால் கேட்பது மட்டுமே கிடைக்கும். கேட்பதால் என் ஆசிர்வாதங்களை நீ கட்டுப்படுத்துகிறாய். அதனால் என் ஆசிர்வாதங்களுக்காக மட்டுமே பிரார்த்தித்து எனக்காக நன்றியோடு இரு. உன் மீது அக்கறை கொண்டு உனக்காக பரிதவிக்கும் ஒரு சிலர் மட்டுமே உன்னை எண்ணத்தால் சுற்றி இருக்கிறார்கள். அவர்களின் பேச்சை நீ தள்ளிவிட்டால் அவர்களும் உன்னை விட்டு விலகி போவார்கள்.
உன்னை ராஜாவாக்கி மந்திரிகளாக இவர்களை நான் உருவாக்கியிருக்கிறேன். அதனால் இவர்களது ஆலோசனைகளுக்கு நீ செவி கொடு. இது சரியான ஆலோசனையா தவறானதா என்பதை தெரிந்து கொள்ள முடியாத போது என்னை நோக்கி கூப்பிடு. உன் மனதில் இருந்தபடி சரியான பாதையை நான் சொல்வேன். அதை பின்பற்றி உன் வாழ்க்கையை நடத்தி வந்தால் நீ வெற்றி மேல் வெற்றி பெறுவாய். இந்த வெற்றி உனக்கு நன்மையானதாகவும் உன் தலையை அலங்கரிக்கின்ற ராஜமுடியாகவும் இருக்கும். நீ பிறரால் போற்றப்படுவாய். உன் வருத்தம் கஷ்டம் அனைத்தும் பிறரது பாராட்டுக்கும் உன் மேன்மைக்கும் காரணங்களாக அமைந்துவிடும். ஆலோசனைகளை கேட்காத இதயம் குருடானது. அவர்களை திருத்த மகாதேவன் வந்தாலும் முடியாது. சில நேரம் உன்னை உனது நம்பிக்கையின் எல்லை வரை அழைத்துச் சென்று கைவிடுவதைப் போல நான் செய்வேன். அந்த நிலையிலும் நீ என் மீது நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அன்னையே, நான் பிழைத்தாலும் பிழைக்காமல் போனாலும் உன் மீது நம்பிக்கையோடு இருப்பேன். நீ எனக்கு செய்தாலும் செய்யாமல் போனாலும் நான் உன்னை நம்புவதிலிருந்து மாற மாட்டேன் என்று நீ உறுதியாக சொல்ல வேண்டும். ஏதாவது செய்வார் என நினைத்து வருகிறேன், ஆனால் எதையும் செய்யவில்லையே. இப்படிப்பட்ட கடவுளை எதற்காக தொடர்ந்து நம்ப வேண்டும் என ஒருபோதும் நினைக்கக்கூடாது. இன்னும் சற்று நம்பலாம், இன்னும் சற்று நம்பலாம் என நம்பிக்கையின் காலத்தை நீட்டிக்கொண்டே போக வேண்டும். அப்போதுதான் உன் அன்னை உனக்கு தரும் அழிவில்லாத சுகத்தினை உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும். அதேபோல குருவின் வார்த்தையை செயல்படுத்துவதற்கு உனது முழுமையான சக்தியை நீ பிரயோகப்படுத்த வேண்டும். துன்பங்கள் உன் அருகில் நெருங்க நெருங்க நீ உன் கர்மாவை கழித்து கொண்டே வருகிறாய். அப்படித்தான் உன்னை நான் பார்க்கும் நேரத்தையும் உணர்ந்தாய். உன் மனம் இப்போது கந்தல் கோணியாக இருக்கிறது அல்லவா? கவலைப்படாதே, விரைவில் உன்னை நான் சரி செய்ய போகிறேன். இப்போது உனக்கு இருக்கும் அனைத்து கஷ்டமும் நிரந்தரமில்லாதவை. அதனால் கவலை வேண்டாம். விரைவில் உன் நிலை மாறும். உன் அன்னையான நான் மாற்றுவேன் என் தங்கமே. ஒருபோதும் நம்பிக்கையை நீ கைவிடாதே. நீ முடிந்தது என்று நினைக்கும் வேளையிலும் கூட உன் அன்னையான நான் உனக்கு ஒரு அற்புதத்தை அனுப்புவேன். உன் தகுதியை நீ உயர்த்தி கொண்டே இரு. உன்னை விட்டு யார் விலகினாலும் அது அவர்களுக்கே இழப்பாகவும் பலவீனமாகவும் முடிய வேண்டும். நான் நுழைவதற்கு எனக்கு எந்தவித கதவும் தேவையில்லை. எனக்கு எவ்வித உருவமோ நிறமோ கிடையாது. எப்போதும் எங்கும் நான் வசிக்கின்றேன். என்னை நம்பி என் பால் லயமாகும் மனிதனின் எல்லா காரியங்களையும் பொம்மலாட்டத்தைப் போல நான் முன்னின்று நடத்தி தருவேன். நீ நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். உன் மீனாட்சி தாய் நான் இருக்க பயம் ஏன் உனக்கு?